குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹனிமூனுக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய் நான் செலவழிச்சிருக்கிறேன் மேடம் இந்த பொண்ணுக்காக. ஏறத்தாழ ஒரு மாசம் சுத்தி இருக்காங்க. இதெல்லாம் பொய் இல்ல மேடம், இதெல்லாம் கூட்டிட்டு தான் போனாரு. அது ஹனிமூன் மேடம். ஹனிமூன் முடிஞ்ச உடனே அவ்வளவுதான் மேடம் என் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. நம்ம ஊர் தான் எப்பவுமே அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போமே, அதுல கண்ணுங்க அர்த்தமா இருக்கும். இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே நீ தாம்பத்தியம் கொள்ளுன்னு சொன்னா முடியுமா? எங்க அம்மா அங்கே வேதனையில படுத்துட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி இப்படி எல்லாம் மனசு வருதுன்னு யாருமே இதை இந்த அணுகுமுறையை கையாளவே மாட்டாங்க. அந்த பொண்ணு அப்படி பண்ணிருக்கு. ஏன்னா இப்ப சட்டங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப எந்த மாதிரி பரவாயில்லையே சட்டங்கள்லாம் மாறி இருக்கிறத பத்தி தலைவர் பேசுறாருல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எங்களுடைய சுகேஷ் நிம்மதியா தான் வெளியே போகணும். சுகேஷ் வழக்கு சுமூகமாக முடியும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் எரிகிற சுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பத்தி தான் பேச போறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. இன்னைக்கு என்ன வழக்கு மேடம்? இன்னைக்கு சுகேஷ்னு ஒரு தம்பியோட வழக்கை பத்தி நம்ம பேச போறோம். சுகேஷ் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ல இருக்காங்க. ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறத காட்டிலும் அவங்க இந்த வீடுகள் எல்லாம் கொஞ்சம் கட்டி கொடுக்கறது அப்படின்னா ஏதோ ஒரு பேர் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த கம்பெனியை. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவர் ஒரே பையன், அம்மா அப்பாவுக்கு. இவருக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. தங்கச்சி கல்யாணம் பண்ணுற வரைக்கும் காத்திருந்துட்டு இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஒரு நல்ல பொண்ணு வேணும் நம்ம வீட்டுக்கு. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம பையனோட இருந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போய் பொண்ணு பார்த்து பண்ணுறாங்க. பொண்ணை பார்க்கும்போது பொண்ணெல்லாம் அவருக்கு பிடிக்குது. அவர் கொஞ்சம் குண்டாக இருப்பார், இருந்தாலும் அந்த பொண்ணு அவருக்கு மேட்சாக தான் இருந்தது. அந்த பொண்ணு கொஞ்சம் உடம்பு தான். அப்புறம் பார்த்தாங்க, பிடிச்சது. அப்புறம் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி. சரி உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்ய போகிறீங்க. அவங்களுக்கு 2 பொண்ணாமா, அதனால் செய்ய போகிறீங்க. அது நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கோங்க, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் நல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது நாங்கள் எங்களால் என்ன மேக்ஸிமம் முடியுமோ அந்த செலவு பண்ணுவோம் அப்படின்னு. சரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு, நாங்கள் என்ன பண்ணுறோன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ அவங்க நம்ம சுகேஷ் வீட்டில் அந்த பொண்ணுக்கு 12 பவுனுக்கு நகை போடுறாங்க. சாதாரணமாக ஒரு 5 பவுனுக்குள்ளே ஒரு தாலி போடுவாங்க. ஆனால் அவன் ஆசாசையாக தன் மனைவிக்காக ஒரு 12 பவுனுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணுக்கு எங்கே கல்யாணமோ அவங்களுக்கு எங்கே கல்யாணமோ அந்த கல்யாண மண்டபத்துக்கான வாடகையை அவர் கொடுத்துட்றாரு. ஸோ உங்களுக்கு இப்போ என்னென்னா சாப்பாட்டு செலவு மட்டும்தான், அல்லது அந்த ஐயர் செலவுன்னு சொல்லுவாங்க, அதை மட்டும்தான். அதனால் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ரீசனபிளான ஒரு இது. சரின்னு கல்யாணம் நடக்குது. இது கல்யாணம் நடந்து அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி. இந்த பையன் ஒரு நாள் வந்தார். யார்? நம்ம சுகேஷ் வந்தார். மேடம் இந்த மாதிரி எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. எங்கேருந்துப்பா நோட்டீஸ் வந்திருக்கு? ஃபேமிலி கோர்ட்டுன்னு போட்டு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு மேடம். யார்? உன் ஒய்ஃப் தானே அனுப்பியிருப்பாங்க, மனைவி தானே அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு. ஆமாம் மேடம், அவள் தான் அனுப்பியிருக்கா. மேடம் அவள் பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தா மேடம், திடீர்னு இந்த மாதிரி நோட்டீஸ் வருது. நாங்கள் எதுவுமே பண்ணல, நான் உன்னை ஏதாவது தப்பு பண்ணேன்னு சொன்னேன். அது கிடையாது, நீ ஏன் உடனே பதறப்பா, ஒன்றுமே தேவையில்லை, நீ உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனை நான் வாங்கி படித்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த கல்யாண செலவு முழுசாக எங்கள் தலையிலேயே கட்டிட்டாங்க, நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதில். அப்புறம் எல்லாத்துலேயும் தங்களுடைய அவங்க ரொம்ப வசதியானவங்கன்னு காட்டிக்கிற மாதிரி நடந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எனக்கு சரியாக சாப்பாடு போடலை, எப்போ பார்த்தாலும் மஞ்சள் தண்ணியில் எடுத்து தெளிச்சிட்டு இருந்தாங்க என் மேலே. அப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் வேப்பலை அடிச்சுட்டு வந்தாங்க. என்னால் அங்கே இருக்கவே முடியாது, என்னையும் என் புருஷனையும் வாழ விடலை. என் புருஷன் அம்மா பேச்சை கேட்டுட்டு என்னை போட்டு அடித்தாரு, உதைச்சாரு. அந்த வீட்டில் என்னால் இருக்க முடியல, என் நகையெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க, அவங்க பீரோவில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு வேறு வழி இல்லை. என் கணவர் இந்த மாதிரி கம்பெனி வச்சுருக்கிறாரு, அதனால் எனக்கு மாதத்துக்கு
எனக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா அப்படின்னு போட்டு 60,000 ரூபாய்க்கு பக்கமாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிருக்கேன். எப்போ இவ்வளவு கொடுமை செஞ்சுட்டு அப்புறம் நீ என்னப்பா நீ ஒன்றுமே இல்லாத மாதிரி என்ன மேடம், அத்தனையும் போய் மேடம் இதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். இப்போது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுங்க ஒரு வேறு வழி இல்லை, அதனால சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னா அந்த நோட்டீஸை வாங்கி படிக்கும்போது தான் எது உண்மை பொய்ன்னு தெரியும். சரின்னு அந்த நோட்டீஸை வாங்கி படித்தேன். அப்போ தான் முழு கதையும் அதில் வருது. சரியப்பா இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கியே, பதில் வந்ததா அப்படின்னு. இல்லை மேடம், இந்த நோட்டீஸ் போனோடனே என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வந்துட்டா, அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு திரும்ப பிரச்சனை வந்து அவள் போயிட்டா. சரி, உன் பிரச்சனையை சொல்லு, இப்போ உனக்கு என்ன? மேடம், நான் வந்து சேர்ந்து தான் வாழணும், ஆனால் இவ்வளவு அலிகேஷன்ஸ் என் மேலே சொல்லிட்டு, என் குடும்பத்தார் மேலே சொல்லிட்டு, குறிப்பாக எங்கள் அம்மா வந்து சொல்கிறா, அதனால் எனக்கு வந்து அந்த பொண்ணோட வாழணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பதில் கொடுக்கும்போது சேர்ந்து வந்து வாழ்ந்தா, முறையாக வாழ்ந்தா, இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னது பொய்ன்னு எழுதி கொடுத்தா நம்ம வாழலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் கேஸ் அன்னைக்கு நாங்கள் போனோம். அந்த தம்பியும் 2 பேரையும் கவுன்சிலிங் விட்டாங்க. அந்த பொண்ணு அடுக்கடுக்காக இந்த குற்றச்சாட்டுக்களை தான் சொல்லுது. இந்த பையனுக்கு ரொம்ப பதறி போச்சு. மேடம், ஹனிமூனுக்கு மட்டும் 12 லட்சம் ரூபாய் நான் செலவழிச்சிருக்கிறேன் மேடம் இந்த பொண்ணுக்காக. எத்தனை ஊருக்கு போகணும்னு கேளுங்க. ஏறத்தாழ 1 மாதம் சுற்றிருக்காங்களாம். காஷ்மீரில் ஆரம்பித்து அப்படியே எல்லா இடத்துக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. நீங்கள் அடுத்த வாய்தா போடுங்க மேடம், நான் கொண்டு வந்து காட்டுறேன் நான் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தேன்னு, என்னென்ன ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு. ஒரு இவ்வளோ ஃபோட்டோ கத்தையாக எடுத்துகிட்டு வரோம். இதெல்லாம் பொய் இல்லை மேடம், இதெல்லாம் கூட்டிகிட்டு தான் போனார். அது ஹனிமூன் மேடம். ஹனிமூன் முடிஞ்ச உடனே அவ்வளோதான் மேடம், என் வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல். சரி, 3 தடவையும் உட்காந்து பேசி பார்த்தாங்க. அந்த பொண்ணு நான் சேர்ந்து வாழ மாட்டேங்குது. சரி, அப்போ வந்து கவுன்சிலர் கேட்டாங்க, ஏமா நீ இவ்வளோ குறை சொல்கிற, அப்புறம் ஏமா நீ டைவர்ஸ்க்கு போடலை, நீ போட்டிருக்கலாம்ல அப்படின்னு. இல்லை, எங்கள் வக்கீல் தான் சொன்னாங்க நம்ம எம்சி போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதாவது நீ சேர்ந்து வாழ விரும்பலை, ஆனால் எம்சி மட்டும் வேணும், ஆனால் வந்து காசு மட்டும் உனக்கு வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு. இல்லை மேடம், நான் வாழணும் இல்லை மேடம் எனக்கு. நீ என்னம்மா படிச்சிருக்க? நான் வந்து எம்ஏ படிச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு. நீ கூட ஒரு வேலைக்கு போகலாமே. அந்த அம்மா சொல்கிறாங்க, நாம் யாரும் எதையும் சொல்லி கொடு. கவுன்சிலர் வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம், நான் இவங்க வீட்டில் போய் அடி வாங்கி நான் வந்து இந்த மாதிரி ஆயிட்டேன். இவர் வயிற்றுல ஏறி மிதித்து எனக்கு வந்து யூரினில் பிளட்டெல்லாம் வந்துருச்சு மேடம், அந்தளவுக்கு கொடுமைக்கார வீடு. சரி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்க வந்து ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்பிடுறாங்க கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கவுண்டர் போடணும். அப்போ கவுண்டர் போடும்போது தான் முழு விவரங்களையும் அந்த நோட்டீஸில் இருக்கிறதையும் படிச்சுப்பார். இப்போது எல்லா அம்மாக்களும் நாகரீகமான அம்மாக்கள் கிடையாது. நம்ம அம்மா கிராமப்புறத்துலேருந்து வளர்ந்து வந்திருந்தாங்கன்னா, தூரத்தில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் இருந்தவங்க, அல்லது அம்மாங்கிறவங்க நமக்கு முன்னாடி ஒரு 40 வருஷம் 50 வருஷம், நம்ம பையனுக்கு ஒரு 30 ஆகாமையாக நம்ம கல்யாணம் பண்ணுறோம். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு 50 வருஷம் இருக்கும். அப்போ 50 வருஷ காலத்தினுடைய பழமை எண்ணங்கள் உள்ள ஒரு அம்மா. ஆமாம் மேடம், எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் நல்லா இருக்கணும், உச்சி வெயிலில் வெளியே போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே போயிட்டு உச்சி வெயிலில் வருவாங்க. எங்கள் அம்மா வந்த உடனேயே காற்று கருப்பு அண்டி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு மஞ்சள் தண்ணியில் தெளித்து, இனிமேல் ஏன் இந்த மாதிரி போகிற, சாயங்காலத்தில் வெளியே போங்களேன் 2 பேரும், இல்லை உச்சி வெயில் வராமல் கொஞ்சம் தாண்டா அதுக்கப்புறமா கூட நீங்கள் வரலாமல்ல அப்படின்னு சொல்லி. எதுக்கப்பா அந்த வேப்பலை தண்ணி கொடுத்தீங்கன்னு. மேடம், 6 மாதம் ஆனாலே நார்மலாக கேட்பாங்க, என்னாச்சு, ஏதா விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஊர் தான் எப்போவுமே அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமே, அதில் கண்ணுங்கருத்தமாக இருப்போம். அப்போது அந்த மாதிரி 6 மாதம் ஆச்சுப்பா, நீங்கள் 2 பேரும் போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. எதுக்காக பார்க்கறது? குழந்தைக்காக அப்படின்னு. அதனால் டாக்டருக்கு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னால, இருந்தாலும் கூட எங்களுடைய குலதெய்வம் கோவில் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மாரியாத்தா கோவில் இருக்குது, அதனால் அந்த கோவிலுக்கு போய் கூட நீ நல்லா நேர்ந்துக்கிட்டு வாமா கண்ணுன்னு சொன்னாங்க. அவ்வளோ பெரிய மேடம் எங்கள் அம்மாவுக்கு இந்த பொண்ணு மேலே. அப்போ என்னென்னா, இந்த என் தங்கச்சி கூட வந்திருந்தா. இப்போ தங்கச்சி மேலே அவள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறா, அவள் தான் என்னை கூப்பிட்டுட்டு போய் என் குடும்பத்தை, என்னையும் என் புருஷனையும் பிரிக்கிறதுக்கு எல்லா சதியும் பண்ணான். என்ன பண்ணினான்னா, அந்த கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா, பூஜை செய்ய வச்சுருக்கிறா, நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு. வேண்டிட்டா என்ன சொல்லுவாங்க,
விபூதி வைப்பாங்களா? ஆமா. இதே வந்து இந்த ஆத்தா கோவில்கள் எல்லாத்துலேயுமே வேப்பிலையை வச்சு கூட ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா? இருக்கும். துளசி தான் வச்சு ஆசீர்வாதம், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், தீர்த்தம் கொடுக்கணும்னு இல்லை. அது பண்றது வழக்கம் தான். உனக்கு பிடிக்கலையா அந்த வேப்பந்தலையை எடுத்து போட்டுரு, குழந்தா போட்டிருப்பாங்க, அதை எடுத்து போட்டுட்டு கூட குடிக்கலாம். இல்லை வேண்டான்னு வாங்கிட்டு கூட உன் புடவையோட இப்படி கையை தொடச்சிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், உனக்கு பிடிக்கலன்னு. ஸோ இதுதான் நடக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க ஹரி, நிறைய கோயில்கள் இது செய்யறாங்களா இல்லையா? இருக்கும் கண்டிப்பா. ஊர் சைடுல உள்ள கோயில்கள்ல இப்போ நம்ம திருப்பதி போறோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே இப்படி குனிஞ்சுக்கணும், மேல வந்து அந்த இதை வைப்பாங்க. கரெக்டா? எல்லா பெருமாள் கோயில்லையும் அது எல்லா பெருமாள்களையும் துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க, வாங்கிட்டான். இது வந்து ஆர்டினரியா எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த விஷயத்த நாங்க போடுறோம். இதுதான் காரணம், இப்படித்தான் போனாங்க. என் தங்கச்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. வீட்டில் அம்மா வெளியே வர்றதில்ல, வயசான அம்மா. அதனால யார் கூட போவாங்க? புருஷன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போகிறது அக்காக்காரி கூட்டிகிட்டு போகிறா, அல்லது தங்கச்சிக்காரி கூட்டிகிட்டு போகிறா. சரி, இந்த விஷயம் முடிஞ்சது. தலைக்கடியில் வந்து தலைகணி கடியில் என்ன இது எலுமிச்சம்பழம் வச்சுட்டு படுக்க சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஹரி, நம்ம ஊர்களில் கிராமங்கள்ல எல்லாம் குழந்தை பிறந்து தொட்டில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, கீழே ஒரு அருவாள், பயந்துடக்கூடாது அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் வேப்பந்தலையை அதில் மேலே கட்டி விடுவாங்க. உண்மையா இல்லையா? இது வந்து நம்ம பழக்கம். நம்ம நிறைய பேர் மாறிட்டோம், டவுனுக்கு வந்து எல்லாமே மாறி போச்சுனாலும் அந்த மாதிரி எண்ணத்துல பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, போனா போகுது, பெரியவங்க சொல்லிட்டாங்க, அதை வச்சுட்டு படு. இல்ல அவங்க கண்ணுக்கு தப்புனா எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு நீ தூங்கு, யார் வேணான்னு சொன்னா? சரி, உன் பையன் அந்த ஹஸ்பண்ட் வந்து உன்னை மிதிச்சான்னு சொல்றல்ல, மிதிச்ச உடனே நீ என்ன பண்ணணும்? ரத்தம் வர்ற அளவுக்கு மிதிச்சிருக்கான், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா இல்லையா? எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. சரி, எப்போ இந்த மிதி நடந்தது அப்படின்னு கேட்டால் ஒரு டேட்டை சொல்கிறேன். அந்த டேட்டில் நான் இந்த தம்பிகிட்ட கேட்டேன், எங்கே போனீங்க, என்ன நடந்தது, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனியா அப்படின்னு. ஆமாம் மேடம், கூட்டிகிட்டு போனேன். ஏன்பா கூட்டிகிட்டு போனேன்? இல்லை மேடம், யூரினில் பிளட் வருதுன்னு சொன்னா. என்னடி இந்த மாதிரி வச்சுட்ருக்கேன், முதலையே சொல்ல வேண்டான்னு நான் கூட்டிகிட்டு போனேன் அவளை. டாக்டர்கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சது அவளுக்கு 2 வருஷமா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அப்போ டாக்டர் அம்மா கேட்டாங்க, ஏமா இவ்வளவு நாள் இதை கவனிக்காம விட்ட, இது ஒரு சின்னது தானே, சின்ன விஷயம் தானே, அப்பவே எடுத்திருந்தேன்னா அப்பவே அது முடிஞ்சிருக்குமே. இப்போ கல்யாணம் ஆகி கூட ஒரு 6-7 மாசத்துக்கு மேல ஆச்சு, ஏன் இதை அப்படியே வச்சிட்டு இருக்கிற? ஏன் தம்பி, நீயும் வந்து அவளோட உறவு கொண்டு வாழ்ற, உனக்கு தெரியாதா? மேடம், எனக்கு தெரியல மேடம். இதுதான் மேடம் என்னுடைய அனுபவத்துல முதல் பெண், எனக்கு இதை பற்றி எல்லாம் தெரியல மேடம். இப்போ அவள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ டாக்டர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்லேயே யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஃபார் 2 years அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கான மாத்திரைகள் எல்லாம் எடுத்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணினோம், அதுக்கான லிட்ரேச்சர் கூகுளில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாத்திரை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வைட்டமின் மாத்திரைன்னா அந்த வைட்டமின் மாத்திரை பேர், அதில் என்னென்ன விதமான இது சேர்ந்துருக்கு, அது என்னென்ன விதமான நோய்களை தடுக்கக்கூடியது அல்லது உடம்புக்கு என்ன சக்தி கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்போ அந்த மாத்திரைகளுக்கான லிட்ரேச்சரை எடுத்தோம். இது வந்து அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு தான் கொடுக்கறது, இதுக்கு இது இந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அப்படின்னு. அப்போ அதையெல்லாம் இணைச்சி இது ஒரு ஃபைலு ரெடி பண்ணினோம் நாங்கள். அப்புறம் என்ன சொல்கிறார், அடிச்சாரு உதச்சாருன்னு ஆயிட்டாங்களா. இப்போ அந்த பொண்ணுக்கு சாப்பாடே போடலை அப்படின்னு அதில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கிறான். அந்த வீட்டில் போய் என்னால் இருக்க முடியாது, சாப்பாட்டு கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னா, அவங்க வீட்டில் 3 வேளையும் நான்வெஜ் இல்லாமல் சமைக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் ஆஸ்பீஷியஸ் டேஸ். அந்த மாதிரி என்ன. சரி, என்னப்பா இப்படி சொல்கிறாளே என்ன மேடம், கல்யாணத்தும் போது அவள் ஃபோட்டோ காட்டுற மேடம், நீங்கள் பாருங்கள், கல்யாணத்தும் போது எவ்வளவு எடைங்கிறதும் இருக்குமா, அதை பார்த்தாலே நமக்கு தெரியுமா இல்லையா? அப்போ அதை பாருங்க, 45 கிலோவில் என் வீட்டுக்கு வந்தா மேடம், இப்போ 90 கிலோ இருக்கா. நான் சாப்பாடு போடாமல் எப்படி அவங்க வந்திருப்பாங்க? மட்டனா தேடி தேடி எடுத்து சாப்பிடுவான், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கோழி, புரோட்டீன் சத்து இருக்குதுன்னு நிறைய அது கொடுப்பாங்க. அதெல்லாம் மேடம் அப்படி ஆயிருக்கா மேடம், எப்படி மேடம் சாப்பாடு, அதை கேட்கலாங்க. ஸோ இதையெல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். வரும்போது என்ன, இப்போ என்ன, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போன உடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஹைட் என்ன, வெயிட் என்ன, பிளட் ப்ரெஷர் என்ன, அது வந்து பார்த்துட்டு தான் வைட்டல்ஸ்ன்னு அதை சொல்லுவோம், அதை பார்த்துட்டு தான் டாக்டர்கிட்டயே அனுப்புவாங்க. அப்போ இதில் 90 கிலோ, இப்போ நீ சாப்பிடாம எப்படி 90 கிலோ ஆகும்? எப்படி 45லேருந்து இன்னொரு 45 வந்துச்சு. ஸோ
அதனால இது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு ஒரு கவுண்டரை எழுதி இந்த மாதிரியான பணம் கேட்கறதுக்கான தகுதியே அவங்களுக்கு கிடையாது, இவ்வளவு அலிகேஷன் சொல்லிட்டு அதனால அவளுடைய மனுவை தள்ளுபடி பண்ணணும். ஆனா இந்த சட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவள் உன் ஒய்ஃப் தானே, ஜட்ஜம்மா கேட்குறாங்க, அவள் உன் ஒய்ஃப் தானே, அப்போ நீ பணம் கொடு. மேடம் ஒய்ஃப்னா எப்போ மேடம் ஒய்ஃப் ஆகிறாங்க? அவள் என்னோட வந்து வாழ்ந்ததானே மேடம், அவள் என்னோட வாழலை. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த பையன் ஒரே பையன், அம்மாவுடைய செல்ல பிள்ளை, அவ்வளவும் நல்லா வளர்த்துருக்காங்க அந்த பையனை, எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்லா. இப்போ அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தார். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே நீ தாம்பத்தியம் கொள்ளுன்னு சொன்னால் முடியுமா? எங்கள் அம்மா அங்கே வேதனையில் படுத்துட்டு இருக்கும்போது அது இயல்பு, அவன் அந்தந்த மனுஷனை பொறுத்து தான். இது வந்து செக்ஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, மனம் சம்மந்தப்பட்டது தான் முதல்ல, உடலுங்கிறதெல்லாம் அப்புறமே. ஸோ அவன் வந்து அன்னைக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கான், என்னால் முடியாது, எங்கள் அம்மாவுடைய வேதனையை பார்த்துட்டு வந்தேன், உனக்கு எப்படி இப்படியெல்லாம் மனசு வருதுன்னு யாருமே இதை வந்து இந்த அணுகுமுறையை கையாளவே மாட்டாங்க. அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கு. ஸோ இவனுக்கு வந்து முடியாது, இப்போ நிதிச்சு வெளியே போடி அப்படின்ட்டு இருக்கிறான். இதெல்லாம் அந்த இதில் போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கா, எனக்கு வந்து உறவு கொள்ள மாட்டேங்கிறான், எங்கள் அம்மா சொன்னபடி கேளு, இல்லைன்னா நான் உறவு கொள்ள மாட்டேங்கிறான் அப்படின்னு போட்டிருக்காப்புல. அப்போ தான் அந்த விஷயத்த சொன்னாப்புல. இன்னொரு கேள்வி வந்தது, இப்போ அந்த பொண்ணை போட்டு ஏறி மிதிச்சானெல்லாம் சொன்னா இல்லையா, அந்த தேதி என்னன்னு பார்த்தோம். அந்த தேதிக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கா. போயிட்டு எத்தனாம் தேதி யார் வந்தா, எப்படி கொண்டு வந்து விட்டாங்க, ஒரு 10 நாள் அங்கே இருந்துட்டு அவங்க அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போனாராம். ஸோ அப்போ நாங்கள் அதை எழுதணும். உண்மையிலேயே அவன் ஏறி மிதிச்சிருந்தா எந்த தகப்பனாவது பிள்ளையை கொண்டு வந்து இங்கே விடுவாங்களா, பொண்ணை கொண்டு வந்து விடுவாங்களா? விட மாட்டாங்க. இல்லை நியாயம் கேட்பாங்க, ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க, அடிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கேட்பாங்க. அப்போது ஒன்றுமே நடக்கலை. இல்லைன்னா அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாரு, திருப்பி கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டார். இங்கே கேஸ் போட்ட போது இப்படி அடிக்கிறான்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸில் கேஸ் கொடுத்துருக்கலாம், எதுவுமே இல்லை. ஸோ நம்ம தரப்பில் நியாயம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம்தான் ஜட்ஜு புரிஞ்சுட்டாங்க. ஆனால் 1000 தான் இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டி சார், அது உங்கள் ஒய்ஃப் தானே, அது யார் அங்கே நிற்கிறது சொல்லுங்கள். ஆமாம் மேடம் என்னோட ஒய்ஃப் தான், பணம் கொடுக்கணும் நீங்கள் அவருக்கு அவங்களுக்கு. மேடம் அவங்க வந்து என் வீட்டில் வந்து இருக்க சொல்லுங்கள், நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேங்கிற, வந்து என் வீட்டில் பொண்டாட்டியாக வாழ சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். இப்படி அநியாயமாக எங்கள் அம்மா மேலே, என் சிஸ்டர் மேலே, என் மேலே இவ்வளவு இதை சொல்லியிருக்கான் மேடம் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த காரணத்தை கொண்டும் அவள் வரமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புனாங்க ஜட்ஜு. அவங்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி 2 பேரும் மீடியேஷனுக்கு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் மீடியேஷனுக்கு அனுப்பின பிறகு பேசினோம். அவள் அதை கொடு, 20 கொடு, 25 கொடு, லட்சங்களில் பேசினான். அப்போ க்ளீனாக அந்த பையன் சொல்லிட்டான், என் உசுரே போனாலும் இவளுக்கு மட்டும் 1 பைசா நான் கொடுக்க மாட்டேன் மேடம், ஏன்னா நான் தப்பு பண்ணலை. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு, இவனுடைய நகை இருக்கு பாருங்க. இந்த பையன் வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதுனால என்னவோ உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் ஒரு நகை போட்டுப்பாங்க, அப்புறம் தங்கத்திலேயே வாட்ச் போட்டுப்பாங்க சில பேர், இல்லை தங்கம் முலாம் பூசினதை போடுவாங்க. அந்த நகையெல்லாம் எடுத்து பீரோவில் வச்சு பூட்டிட்டு இவன் வந்து வீட்டுக்கு போயிடுறான், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் இதை பண்ணியிருக்கா. அப்போ நாங்கள் பேசணும், இந்த மாதிரி நகையெல்லாம் வேற பூட்டியிருக்கு, பீரோ சாவி கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட பீரோ சாவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொண்ணு. அப்புறம் என்ன பண்ணினோம், வடபழனி போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து, இந்த மாதிரி என் பொருளெல்லாம் இருக்குது அது கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு என்கிட்ட சாவி இல்லை. சரி வாங்க 2 பேரும் வாங்க வந்து நில்லுங்க, 2 பேருக்கு முன்னாடி நாங்களே பூட்டை உடைக்கிறோம் பார்க்கலாம். அப்புறம் பூட்டை உடைச்சி பார்த்தா அதுலேயும் இல்லை. இவன் ஏன் அந்த பீரோவை திறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நகைக்காக இல்லை, நிறைய பேருடைய பத்திரங்கள்லாம் இருக்கும், பிஸ்னஸ் அதுவாச்சு, அதில் பத்திரங்கள்லாம் இருந்திருக்கும் பழசு, அதெல்லாம் கட்டாயமாக தேவைப்பட்டது. அப்புறம் அதில் இல்லை. அப்புறம் அதையும் வந்து போலீஸில் ரிப்போர்ட்டில் அதில் இல்லைன்னு எழுதினாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம், பணம் கொடுக்க முடியாது, 12 பவுனை இவ தான் எடுத்துகிட்டு போயிருக்கா, நாங்கள் போட்ட 12 பவுனை அப்படின்னு. அந்த 12 பவுனை இவருக்கு கேட்காம இருந்தாருன்னா நான் வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம், 12 பவுன் யார்கிட்ட இருந்தது, அவங்கள்ட்ட தான் இருக்கு, அவள் தான் எடுத்திருக்கா. அப்புறம் இந்த பையன் ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்னா ஒரு 7-8 தடவை பேசினோம், அட்வொகேட்ஸும் பேசினோம், மீடியேட்டர்ஸும் பேசினோம், ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பிறகு அப்புறம் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா, அந்த 12 பவுன் என்கிட்ட இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன், மியூச்சுவல் கன்சென்ட்டில் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூச்சுவல் கன்சென்ட்டில் 2 பேரும் அதையே எழுதி
என்னுடைய நகையான 12 பவுனை அவள் எடுத்து வைத்திருப்பதால் அதனை மட்டுமே தான் வைத்துக் கொள்வதாகவும் பணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படிங்கிறத எழுதி நாங்கள் ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்ல டைவர்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் நிம்மதியே ஆனோம். இது எத்தனை வருஷம் ஆச்சு மேடம் இந்த வழக்கு நடந்து? ஏன்னா இப்ப சட்டங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப வந்து எந்த மாதிரி பரவாயில்லையே சட்டங்கள்லாம் மாறி இல்ல madam, இருக்கிறத நீங்க பத்தி சொன்னீங்க, தலைவர் பேசுறாருல்ல, இல்ல சொல்லுங்க. madam, நீங்க தான் சொன்னீங்க ஒரு வரதட்சணை கொடுமை வந்து ஒரு குடும்பத்து மேல இந்த காலகட்டத்துல போட முடியாது அப்படின்னு. நீங்க தான் அவ்வளவு சீக்கிரத்துல போட அவ வரதட்சணைன்னு எங்கேயுமே போடலையே. இல்ல இது மாதிரி நிறைய மாறி இருக்கு. அதான் அதனால கேக்குறேன். அவங்க கல்யாணம் பண்ண சொன்னாங்க, நாங்க சரியா சமைச்சு கூட போடாம இந்த வழக்குல மத்தியானத்துல போய் வசந்த பவன்ல இவங்க ஆளுக ஒரு 50 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை வச்சிருக்கிறாங்க 50 பேருக்கு. காலையில டிஃபனுக்கு காலையில மத்தியானம் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் பில்லு வச்சுக்கிறாங்க. மண்டபத்துக்கு கட்டினது பில்லு வச்சுக்கிறாங்க. அதனால எல்லாமே செஞ்சிருக்காங்க. இவங்க மேல எந்த வரதட்சணை கொடுமையும் கொடுக்கறதுக்கு இல்லை. அவன் வரதட்சணை போடலை. வேற எந்த விதத்துல சட்ட மாறுதலை பத்தி நீங்க சொல்றீங்க? இல்ல மேடம், அதான் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. முன்னாடிலாம் உடனே எடுத்துப்பாங்க, இப்ப எடுத்துக்க மாட்டாங்கலாம் ஒண்ணு. ஆனா வரதட்சணை வழக்குன்னா இப்பெல்லாம் உடனே வந்து அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அது உண்மை. ஆனா இதுல வரதட்சணை வழக்கு நமக்கு இல்ல. போது இவன் மேல வந்து அநியாயமா பழி சொல்லிட்டு காசு பறிக்கிறதுக்கான ஒரே முயற்சி தான். நான் எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை தான், பிடிக்கலையா விட்டுட்டு போ. எதுக்கு இந்த பேரம் பேசி பணம் பறிச்சு? தேவையில்லை. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லாம. கணவனால கொடுமைப்படுத்தப்பட்டு வெளியே வரக்கூடிய பெண்கள் கட்டாயமா ஒரு நிவாரண உதவி கேட்கணும். அவங்க வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் தான் இருக்காங்க, குழந்தைய விட்டுட்டு ஹஸ்பண்ட் வேறொருத்தையை தேடி போயிடுறாங்க. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் பெர்மனன்ட் அலிமனி கொடுக்கணும், ஜீவனாம்சம் நிரந்தர ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே எங்களுடைய சுகேஷ் வந்து நிம்மதியாக தான் வெளியே போனார். சுகேஷ் வழக்கு சுமூகமாக முடிந்தது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.